அலுவலகத்தை அடைந்த நிவேதிதா முதலில் சென்று அவளின் முதலாளியை சந்தித்தாள். அவரிடம் அன்றைய பணிக்கான மொத்த திட்டத்தையும் சொல்லி அவரின் ஒப்புதலை பெற்றுவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். அதன் பின்னரே அவளின் கேபினுக்கு சென்று அவள் கைப்பையை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் அணியில் பணிபுரியும் லிசா அந்த அறைக்குள் நுழைந்தாள். நிவேதிதா, எல்லாம் ரெடியா? கிளம்பலாமா என்றாள் அவசரமாக. ரெடி ரெடி என்று கூறியவாறு நிவேதிதா அனைத்தையும் அவள் கைப்பையில் அடக்கிக் கொண்டிருக்க, சீக்கிரம், ஏற்கனவே லேட் ஆச்சு என்று அவளை அவசரப்படுத்தினாள். நிவேதிதாவும் அவளுடன் சேர்ந்து வேகமாக அங்கிருந்து புறப்பட்டாள். அவர்கள் இருவரும் அவர்களது அலுவலக காரில் ஏறி ஹோட்டல் டைமண்டை நோக்கி பயணம் செய்யத் தொடங்கியிருந்தார்கள். அந்த ஹோட்டல் நகரத்தை விட்டு சற்று தள்ளி இருந்ததால் அங்கு சென்று சேர எப்படியும் 1 மணி நேரத்திற்கு மேலாகும் என்று டிரைவர் சொல்லியிருக்க, லிசா உள்ளே ஏறி அமர்ந்ததும் அவளின் கைபேசியில் மூழ்கி போனாள். நிவேதிதா மிகவும் அமைதியாக ஜன்னல் வழியே வெளியே பார்த்தவாறு அந்த பயணத்தை தொடர்ந்தாள். அவளுக்கு யாரிடமும் அதிகம் பேச பிடிக்காது என்பதால் பயணம் செய்தும் போதெல்லாம் ஜன்னல் சீட்டை பிடித்துக்கொண்டு வெளியே வேடிக்கை பார்க்க தொடங்கிவிடுவதையே வழக்கமாக கொண்டிருந்தாள். அவர்கள் சென்று கொண்டிருந்த கார் திடீரென ஒரு ஹோட்டல் முன் சென்று நிற்க, நிவேதிதாவின் முகம் பேயறைந்தாற் போல் மாறியது. அது அந்த ஹோட்டல்தான். எந்த ஒரு ஹோட்டலில் 2 மாதங்களுக்கு முன் யாரென்றே தெரியாத ஒருவனிடம் அவளின் கற்பை தொலைத்தாலோ அதே ஹோட்டல் முன் அவர்கள் வந்த கார் நின்றிருந்தது. அந்த ஹோட்டலின் பிரம்மாண்ட பெயர் பலகையை பார்த்தபொழுது அதில் அவன் அன்று பார்த்த ஆடவனின் முகம்தான் தெரிந்தது. எந்த ஒரு விஷயத்தை அவளின் தீய சொப்பனம் என்று கருதி அவள் மனதில் இருந்து மொத்தமாக அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலோ, தற்பொழுது அதே ஹோட்டலை மீண்டும் பார்க்க அது அந்த நிகழ்வுகளை அவளுக்கு மீண்டும் நினைவுபடுத்தின. நோ நிவேதிதா, இதையெல்லாம் பார்த்து நீ இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது. இந்த நிகழ்வு உன் வாழ்க்கையில நடக்கவே இல்லை. நீ அதை மறந்துரு என்று தனக்குத்தானே கூறி அவளை தேற்றிக் கொண்டாள். அவளின் விசித்திரமான நடவடிக்கைகளை கவனித்த லிசா, ஏதாவது பிரச்சனையா என்றாள் மிகவும் மென்மையாக. இல்ல இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ஏதோ ஒரு யோசனையில இருந்தேன் என்று கூறி அவள் சமாளித்தாள். அடுத்த 15 நிமிடங்களில் அவர்கள் செல்ல வேண்டிய ஹோட்டலை அடைந்திருந்தார்கள். அங்கு அவர்களின் குழு ஏற்கனவே அவர்கள் இருவருக்காகவும் காத்திருந்தார்கள். அவர்கள் செல்வதற்கு முன்னரே அவர்களின் குழுவினர் சில வேலைகளை ஆரம்பித்திருந்தனர். அவர்களை பார்த்ததும் அந்த பணி மேலும் சுறுசுறுப்பாக நடக்கத் தொடங்கியது. அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் தலைமை பொறுப்பை ஏற்று முன்னின்று அவளின் மேற்பார்வையில் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடித்தாள் நிவேதிதா. மாலையில் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒரு 1 பீஸ் கருப்பு நிற உடையை அவளுக்கு கொடுத்திருந்தாள் லிசா. நிவேதிதா அந்த ஆடையை அணிய ஆரம்பத்தில் மறுப்பு தெரிவித்தாலும் பின் லிசாவின் வற்புறுத்தினால் அதை அணிந்து கொள்ள சம்மதித்தாள். அந்த கருப்பு நிற ஆடை அவளின் நிறத்திற்கு மிகவும் எடுப்பாக இருந்தது. கால் முட்டி வரை அந்த ஆடையை அணிந்து கொண்டு அவளின் அடர்ந்த கூந்தலை அப்படியே விட்டிருந்தாள். அணிகலன்கள் என்ற பெயரில் பெரிய காதணிகள், கழுத்தில் மிக மெல்லிய பெண்டன் வைத்த செயின் அணிந்திருந்தாள். ஒரு கையில் கடிகாரம் மற்றும் மற்றொரு கையில் பிரேஸ்லெட் மற்றும் முகத்தில் மிக லேசான ஒப்பனை செய்து வரவேற்பில் நின்று அனைவரையும் வரவேற்றுக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்த ஒவ்வொருவரும் அவளுடைய அழகை புகழ்ந்து பேசினர். இரவு 11 மணி அளவில் அந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வந்தது. நிகழ்ச்சி ஆரம்பமானது முதல் முடிவு வரை ஒவ்வொரு இடத்திலும் அவளுடைய குழுவுடன் நின்று அங்கு நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் மிகவும் சிறப்பாகவே செய்து முடித்திருந்தாள் அவள். எல்லா வேலைகளையும் முடித்துக்கொண்டு அவளின் குழுவினர் கிளம்பிய பிறகு நிவேதிதாவும் அலுவலக காரில் அமர்ந்து அவளின் வீட்டிற்கு புறப்பட்டாள். மிகவும் சோர்வாக இருந்ததால் இருக்கையில் தலை சாய்த்து கண்களை மூடிக்கொண்டாள். தலைவலியாகவும் இருந்தது. அவ்வாறு அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க அதை கலைப்பது போல் அவளின் கைபேசி அலறியது. அவள் சோர்வாக அதை எடுத்து பார்த்தாள். சஹானா என்ற பெயரை திரையில் பார்த்தவள் உடனடியாக அந்த அழைப்பை ஏற்று பேசினாள். அதை ஏற்று அவள் பேசிக்கொண்டிருந்த பொழுதே அவளின் முகம் மாறியது. என்ன? அவள் அதிர்ச்சியாக கேட்க மறுமுனையில் என்ன பதில் வந்ததோ அவள் உடனடியாக காரை நிறுத்தும்படி ஓட்டுநரிடம் கூறினாள். பின் சிறிது நேரம் கழித்து அந்த அழைப்பை துண்டித்தவள் ஓட்டுநரிடம் ஒரு முகவரியை கொடுத்து அந்த முகவரிக்கு உடனடியாக செல்லும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டாள். அவரும் காரை திருப்பி அவர் சொன்ன முகவரிக்கு சென்றார். 1/2 மணி நேரத்தில் அந்த முகவரிக்கு அவர்கள் வந்தடைந்தனர். அங்கு வந்ததும் அவள் காரிலிருந்து இறங்கி
வேகமாக உள்ளே சென்றாள். அது ஒரு டான்சிங் கிளப். அங்கிருந்த நடன மேடையின் பின்புறம் சென்றவள் அங்கு அவள் கண்ணில் பட்ட ஒவ்வொரு அறைக்குள்ளும் சென்று சஹானாவை தேடிக் கொண்டிருந்தாள். இறுதியாக இருந்த 5வது அறையில் ஒரு வழியாக சஹானாவை கண்டுபிடித்தாள். நிவேதிதா சஹானாவை பார்த்தபொழுது அவள் கண்ணீருடன் நாற்காலியில் அமர்ந்து தன் கால்களை இன்னொரு நாற்காலியில் வைத்திருந்தாள். அப்பொழுதுதான் அவள் வாசலில் நிவேதிதா நின்று கொண்டிருப்பதை கவனித்தாள். அவள் முகம் பிரகாசமாக மாறியது. நிவி, நான் உனக்காக தான் காத்திருக்கேன், இங்க வந்து பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு என்று சோகமாக கூறி அவளை உள்ளே அழைத்தாள் சஹானா. நிவேதிதாவும் அவள் அருகில் சென்றாள். சஹானாவின் கால்கள் வீங்கியிருந்தன. அதை பார்த்து அவளுக்காக வருத்தப்பட்டாள் அவள். ட்ரெஸ் மாத்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிருந்தேன் நிவி, அங்க தெரியாம தடுக்கி விழுந்துட்டேன் என்றாள் கண்ணீருடன். பார்த்தாலே தெரியுதே, பாதை 2 வீங்கி இருக்கு பாரு. உடனடியா டாக்டரை பார்க்கணும் சகி, இது ஃப்ராக்சரா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நீ உடனடியா இங்கிருந்து கிளம்பு, நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு போயிடலாம் என்றாள். கிளம்புறதா? நோ, நிச்சயம் அது முடியாது நிவி. இப்ப போக முடியாது, இன்னைக்கு தான் என்னுடைய ஷோ. இதை நான் விட்டுட்டு போனா இது வரைக்கும் தர வேண்டிய காசும் கிடைக்காது. நாளைக்கு அப்பாவை டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஷோவை விட்டுட்டு நிச்சயம் என்னால் போக முடியாது. உனக்கே தெரியும், நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவும் என் குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியம்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னால் இதை இப்படியே விட்டுட்டு வர முடியாது நிவி என்றாள் மிகவும் உறுதியாக. நீ என்ன லூசாடி? உன்னுடைய காலில் இவ்வளோ பெரிய காயம் இருக்கு, அதுவும் 2 பாதமும் வீங்கி இருக்கு. இந்த காலை வச்சுக்கிட்டு நீ எப்படி டான்ஸ் ஆடுவ? யாராலும் இதை செய்ய முடியாது என்றாள் நிவேதிதா அவளை கடிந்து கொள்வது போல. அதுக்காகத்தான் உன்னுடைய உதவியை கேட்டு உன்னை இங்க வர வச்சேன். நிவி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ நிவி. நீ மட்டும்தான் இந்த சூழ்நிலையில எனக்கு உதவி செய்ய முடியும் என்றாள் கெஞ்சும் குரலில். நிவி வியப்பாக, இதுல நான் உதவி செய்ய என்ன இருக்கு? சஹானா தயக்கத்துடன் அவள் முகத்தை பார்த்தாள். அவளிடம் சொன்னால் அதை அவள் செய்வாளா என்ற யோசனையுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன பண்ணணும்? நிவேதிதா குழப்பமாக கேட்க, நிவி ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் நீ எனக்கு பதிலா ஆடுறியா? அவள் தயக்கத்துடனும் கெஞ்சலாகவும் கேட்க நிவேதிதா அதிர்ந்து போனாள். எபிசோட் 5, சஹானாவின் பிரச்சனை. நிவி ப்ளீஸ் அப்படி பார்க்காத. உன்னை தவிர இந்த சூழ்நிலையில வேற யாராலையும் எனக்கு உதவி செய்ய முடியாது. இங்க இருக்க யாரையும் நம்பி இதை நான் கொடுக்க முடியாது நிவி. அப்படி நான் கொடுத்தா இவங்க அதுல வர பணத்தை ஆட்டையை போட்டுருவாங்க. நீ மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உனக்கே நல்லா தெரியும்ல எனக்கு இந்த பணம் எவ்வளோ முக்கியம்னு என்றாள் அவள் கெஞ்சும் குரலில். நான் எப்படி? இல்ல சகி, என்னால இதை செய்ய முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. வீட்டில் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அது பெரிய பிரச்சனையா முடிஞ்சிடும் என்று நிவேதிதா அதை மறுத்தாள். நிவி, இங்க யாருக்கு உன்னை தெரிய போகுது? அதெல்லாம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. நீ மட்டும் இதை எனக்காக செய்யலைன்னா அப்புறம் எனக்கு இந்த மாச சம்பளமே கிடைக்காது. அது மட்டும் இல்லாம என்னை வேலையை விட்டு தூக்க கூட சான்ஸ் இருக்கு. இந்த வேலை போயிட்டா என்ன பண்ணுவேன்? எனக்கு இந்த வேலை எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும் தானே என்றாள். நிவி அப்பொழுதும் அதற்கு உடன்பட்டதாக தெரியவில்லை. ப்ளீஸ் நிவி, இந்த ஒரு முறை எனக்கு உதவு. உன்கிட்ட வேற எந்த உதவியும் வேணும்னு நான் இனி எப்பவும் கேட்க மாட்டேன். அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட், வீட்டு வாடகை, 2 மாசம் பாக்கி இருக்கு. இவ்வளோ பிரச்சனையிலையும் இந்த ஒரு டான்ஸ் தான் இது மொத்தத்தையும் மாற்றும். ப்ளீஸ் நிவி, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் என்று கெஞ்சியவள் இந்த முறை தேம்பி அழத் தொடங்கியிருந்தாள். நிவேதிதாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. புறன் அவளின் குடும்பம். அவ்வாறான கட்டுப்பாடான குடும்பத்தில் பிறந்துவிட்டு இவ்வாறு ஒரு செயலை அவள் செய்தது அவள் குடும்பத்துக்கு தெரிய வந்தால் அவளை கொலை செய்யவும் தயங்க மாட்டார்கள் என்று தோன்றியது. ஆனால் அதே சமயம் அவளின் தோழி அவள் கையை பிடித்து கொண்டு அங்கு கதறி எழுததை பார்த்து அவள் மனம் மேலும் நொந்து போனது. ரதீஷுக்கு பிறகு நிவேதிதாவுக்கு கிடைத்த ஒரு நல்ல தோழி சஹானாதான். அவள் 6ஆம் வகுப்பு படித்த போதுதான் சஹானா அவளுக்கு அறிமுகமானாள். அப்பொழுது இருந்து இப்பொழுது வரை இருவரும் நெருங்கிய நண்பர்களாகவே இருக்கின்றனர். சஹானாவின் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவள் பள்ளி படிப்பு முடிந்ததும் அவளை படிக்க அனுப்பாமல் நிறுத்திவிட்டார்கள். அவளை தாய் தந்தை இருவரும் வயலில் வேலை செய்து மொத்த குடும்பத்தையும் பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. அப்படிப்பட்ட சூழலில் சஹானாவை மேற்கொண்டு படிக்க வைக்க அவர்களால் முடியாமல் போனது. அவள் படிப்பை நிறுத்திய சில வருடங்களிலேயே அவளின் அம்மா நோய்வாய்ப்பட்டு அதற்கு மருத்துவம் பார்க்க வசதி இல்லாமல் இறந்து போயிருந்தார். அதன் பிறகு
அவளின் தந்தையும் அவளும் மட்டுமே அந்த குடும்பத்தின் உறுப்பினர்களாக இருந்தார்கள். அவளும் அவளின் தந்தையும் சேர்ந்து வயலில் தான் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்க திடீரென அவளின் தந்தையும் நோய்வாய்ப்பட்டு போனார். போன முறை அவள் மிகவும் சிறியவளாக இருந்ததால் அவளால் எதுவும் செய்து அவளின் தாயின் இழப்பை தடுக்க முடியாமல் போனது. ஆனால் இந்த முறை ஏதேனும் ஒன்றை செய்து அவளுக்கென்று இருக்கும் ஒரு உறவான அவளது தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்துதான் அந்த கிளப்பில் நடனமாட முடிவெடுத்து அங்கு வந்திருந்தாள். என்ன செய்வது என்ற குழப்பத்தில் இருந்து நிவேதிதா இன்னும் 2 நாட்கள் கழித்து இந்த ஊரை விட்டு கிளம்பிவிடப் போகிறோமே என்று நினைத்தாள். அப்படி யாராவது அவளை பார்த்தாலும் என்ன செய்து விடுவார்கள்? செய்தாலும் அது அவள் இல்லை என்று சமாளித்து விடலாம். இப்பொழுது அவள் முன் கண்ணீருடன் கெஞ்சிக் கொண்டிருக்கும் அவள் தோழிக்கு உதவுவதுதான் முக்கியம் என்று தோன்றியது அவளுக்கு. தற்போது அவளுக்கு தேவைப்படும் அளவு பணம் அவளிடம் இல்லை. அதனால் இந்த நடனத்தை அவளுக்கு பதிலாக ஆடுவது மட்டுமே அவளுக்கு தன்னால் செய்யக்கூடிய உதவி என்று தோன்றியது அவளுக்கு. அதனால் முழு மனதுடன் அவளுக்கு உதவ முடிவு செய்திருந்தாள். சரி சகி, நான் இதை செய்ய தயார். நான் உனக்காக நடனம் ஆடுறேன் என்றாள் முழு மனதுடன். நிஜமாவா நிவி? நீ இதுக்கு சம்மதிக்கிறியா? என்றாள் மகிழ்ச்சியாக. நிவேதிதா ஆம் என்று தலையசைக்க அவள் மகிழ்ச்சியாக அவளை அணைத்துக் கொண்டாள். ரொம்ப தேங்க்ஸ் நிவி. நீ மட்டும் இதுக்கு சம்மதம் சொல்லாம போயிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல என்றாள் நன்றியுடன். தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ரெடியாக ட்ரெஸ் எல்லாம் கொடு என்றாள். சஹானா அங்கிருந்த ஒரு பெண்ணை அழைத்து அவளுக்கு உடையை எடுத்து வரச் சொன்னாள். அவளும் அந்த உடையை எடுத்து வந்து சஹானாவிடம் கொடுத்தாள். சஹானா அதை நிவேதிதாவிடம் கொடுத்தாள். அதை கையில் வாங்கி பார்த்த நிவேதிதாவின் முகம் மாறியது. இதையா போட்டுக்கணும் என்றாள் சோகமாக. அந்த உடை மிகவும் சிறியதாக இருந்தது. அதுவும் 2 பீஸ் உடை. கிராப் டாப்பும் மினி ஸ்கர்ட்டும் ஜிகுஜிகுவென கண்ணை பறிக்கும் நிறத்தில் இருந்ததை பார்த்து அவள் மனதில் கலவரம் ஏற்பட்டது. அவள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு உடையை அணிந்ததே இல்லை என்பதால் அனைத்தும் அவளுக்கு விசித்திரமாக இருந்தது. ஆனால் சஹானாவுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதில் வேரூன்றி இருந்ததால் பரவாயில்லை என்று எண்ணிக்கொண்டு அதை அணிந்து கொள்ள அரைமனதாக தயாராகி இருந்தாள். அந்த ஆடையை எந்த மறுப்பும் சொல்லாமல் அணிந்து வந்தாள். அதற்கு பிறகு இன்னொரு பெண் அங்கு வந்து நிவேதிதாவின் முகத்துக்கு ஒப்பனை செய்தாள். அவள் ஒப்பனை செய்து முடித்த பிறகு அவளின் முகம் அவளுக்கே அடையாளம் தெரியாத அளவு மாறியிருந்தது. அனைத்தும் முடிந்த பிறகு சஹானா முன் வந்து நின்றாள். அவள், சஹி, இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை நான் என் வாழ்நாள்ல போட்டுக்கிட்டதே இல்லை. இப்போ இதெல்லாம் போட்டுக்கிட்டு நிக்கவே எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு என்றாள். சாரி நிவி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். ஆனா இங்க எல்லாரும் ஒரே மாதிரியான உடையத்தான் போடணும், அதுதான் ரூல்ஸ். இந்த ஒரு முறை எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்றாள். சரி, அடுத்து என்ன செய்யணும்? எனக்கு என்னவோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ரொம்ப விசித்திரமா இருக்கு என்றாள். சஹானா பொறுமையாக அவளுக்கு அனைத்தையும் விளக்கி கூறினாள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த அறையில் இருந்து வெளியே வந்தாள் நிவேதிதா. அவளின் உடை ஏற்கனவே அவளுக்கு அசௌகரியத்தை கொடுத்திருக்க அவள் மேடை அருகில் வந்ததும் அங்கு மேடையை சுற்றி அமர்ந்திருந்த ஆண்களை பார்த்து அவள் மேலும் கதி கலங்கி போனாள். அங்கிருந்த அனைவரும் கையில் மதிபாட்டிலுடனும் கண்களில் காமத்துடனும் அமர்ந்து நடனத்தை பார்த்து கொண்டிருந்தனர். இப்படிப்பட்டவர்கள் முன்னிலையில் தான் சென்று நடனம் ஆட வேண்டும் என்று நினைக்கவே அவளுக்கு அருவருப்பாக இருந்தது. ஆனால் பல வருடங்களாக தன் வாழ்க்கையை அழுத்திக் கொண்டு இப்படி ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் அவள் தோழியின் நிலைமையை எண்ணி பார்க்க அவளின் மனவேதனை அதிகரித்தது. தன் தோழிக்காக தான் இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று முடிவு செய்தவள் நீண்ட பெருமிச்சு விட்டபடி மேடை ஏறி சென்றாள். அங்கிருந்த அனைவரது பார்வையும் அவள் மீது இருக்க அவளுக்கு உடல் கூசியது. அதற்கு மேலும் அங்கு நிற்க முடியாது என்று தோன்ற அவள் அங்கிருந்து ஓட நினைத்தாள். ஆனால் அவளின் தோழியும் அவளுடைய தந்தையும் அவள் நினைவுக்கு வரவே பற்களை கடித்துக் கொண்டு இதை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள். பின் அவள் எதை பற்றியும் யோசிக்காமல் அவளுக்கு தெரிந்தவாறு நடனமாடத் தொடங்கியிருந்தாள். அவள் நடனமாடத் தொடங்கிய சில நிமிடங்களேயே அங்கிருந்த அனைவரும் அவள் நடனத்திற்கு ரசிகர்களாகி போனார்கள். அனைவரும் மேடைக்கு கீழே ஆடிக்கொண்டிருந்தார்கள். அந்த பார் முதலாளி கூட அந்த நடனத்தால் ஈர்க்கப்பட்டு அவளுக்கு பணம் கொடுக்க முன் வந்திருந்தார். ஆனால் அடுத்த நொடி அங்கு அவர்கள் எதிர்பாரா ஒரு சம்பவம் நடந்திருந்தது. எபிசோட் 6. அனைவரும் பாடலுக்கு ஏற்ப நடனமாடி கொண்டிருந்த பொழுது
திடீரென தோட்டாக்கள் விடுக்கும் சத்தம் கேட்டது. அதன் சத்தம் மிகவும் பலமாக இருந்ததால் இசையின் இரைச்சலுக்கு பிறகும் கூட அந்த சத்தம் அனைவரின் காதுகளையும் எட்டியது. அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க ஆரம்பித்தனர். சில நொடிகளில் எங்கிருந்து வந்தார்கள் என்று தெரியாமல் பல கமாண்டோக்கள் அங்கு வந்து நின்றனர். அவர்கள் உள்ளே இருந்து வெளியே செல்லும் பாதைகளை முழுவதுமாக மூடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு முன் வந்து நின்று ஒரு நபர் கையில் இருந்த மைக் கொண்டு சத்தமாக பேசத் தொடங்கினார். எல்லாருக்கும் 10 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள எல்லாரும் இந்த டோர் வழியா வெளியே போயிருக்கணும் என்று உரக்க அவன் கூறியதை கேட்டு அனைவரும் குழம்பி போயிருந்தார்கள். நீங்க யாரு ப்ரோ, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண சொல்றீங்க என்று அங்கிருந்த குடிமகன்களில் ஒருவன் முன் வந்து அந்த நபரை பார்த்து கேட்டுக் கொண்டிருந்தான். நிவேதிதா இருந்த இடத்தில் அமைதியாக நின்றிருந்தாள். ஆனால் அவளுக்கு பயத்தில் முகம் முழுவதும் வியர்த்து கொட்டியது. சுற்றுப்புறத்தை பார்க்கும் பொழுது அங்கே தீவிரவாத தாக்குதல் நடக்கப் போகிறதோ என்று தோன்றி அவள் பீதியை அதிகரித்தது. அப்பொழுது அந்த நபர் அந்த கேள்வி கேட்டவனின் வார்த்தைகளுக்கு பதில் அளிக்காமல் மீண்டும் கத்தினான். அடுத்த 10 நிமிஷத்துல நீங்க எல்லாரும் இங்க இருந்து வெளியே போகலனா ஒருத்தர் கூட இங்க இருந்து உயிரோட வெளியே போக மாட்டீங்க. அந்த மனிதனின் மிரட்டலை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியடைந்து வேற எந்த கேள்வியும் கேட்காமல் வெளியே போகத் தொடங்கி இருந்தார்கள். நிவேதிதாவும் நடுக்கத்துடன் மேடையில் இருந்து இறங்கி கீழே வந்து சஹானாவின் கையை பிடித்து அவளையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியே செல்ல எத்தனித்தாள். ஆனால் அவர்கள் இருவரையும் வெளியே செல்லாமல் அந்த நபர் தடுத்து நிறுத்தினான். நிவேதிதா அவனை அச்சத்துடன் பார்க்க, அந்த பொண்ணு வெளியே போகலாம், நீங்க போக கூடாது, இங்கே வெயிட் பண்ணுங்க என்றான் நிவேதிதாவை பார்த்து. சஹானா, நிவேதிதா இருவரும் அவன் சொல்லியதை கேட்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அறியாத ஒரு பயம் நிவேதிதாவின் மனதில் படரத் தொடங்கி இருந்தது. அவன் மீண்டும் ஒருமுறை கடுமையான குரலில் சஹானாவை வெளியே செல்ல சொல்ல, சஹானா வேறு வழி என்று சுவரை பிடித்துக் கொண்டு மெதுவாக வெளியேறினாள். அவள் கண்கள் நிவேதிதாவையே பார்த்து கொண்டிருந்தன. ஆனால் அவளால் அந்த நபர்களை மீறி எதுவும் செய்ய முடியாமல் போனது. சஹானா வெளியே சென்ற பிறகு அங்கு நின்றிருந்த மனிதனை பார்த்த நிவேதிதா, நீங்க யாரு? எதுக்காக என்ன மட்டும் இங்க இருக்க சொல்லிருக்கீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்றாள் குழப்பமாக. அந்த நபர் பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக தலை குனிந்து நின்று கொண்டிருக்க அவளின் குழப்பம் அதிகரித்தது. நிவேதிதா இதையெல்லாம் மிகவும் விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தாள். தனக்கு யாருடனும் பகையில்லை, யாரையும் தொந்தரவு செய்ததில்லை, அவளுக்கு எந்த அண்டர் கிரவுண்ட் தொடர்பும் இல்லை. பிறகு யார் இவர்கள்? எதற்காக அவளை மட்டும் இங்கே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று 1000 கேள்விகள் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அது எதற்கும் அவளிடம் பதில் இல்லாமல் போயிருந்தது. அங்கிருந்த யாரும் அவள் கேள்விக்கு பதில் அளிப்பார்கள் என்று அவளுக்கு தோன்றவில்லை. அவள் மனதில் இருந்த அச்சம் ஒவ்வொரு நொடியும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவளது இதய துடிப்பும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஏதாவது ஒன்று செய்து வேகமாக அங்கிருந்து வெளியேறுவதே நல்லது என்று தோன்றியது அவளுக்கு. சரி, நீங்க என்னுடைய எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல ரெடியா இல்லைங்கிற பட்சத்துல நானும் இங்க இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன் என்றாள் முகத்தில் அவள் அச்சத்தை காட்டிக் கொள்ளாமல். இவ்வாறு சொல்லிக்கொண்டே வேகமாக அவள் அங்கிருந்து முன்னேறி அந்த இடத்தில் இருந்து வெளியேற நினைத்தாள். ஆனால் அவ்வாறு அவள் செல்வதற்குள் ஒரு வலிய கரம் அவளை மேலும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க விடாமல் பிடித்து தடுத்து நிறுத்தியது. இதை எதிர்பார்க்காத நிவேதிதாவின் மனநிலை மேலும் மோசமானது. அவள் அச்சத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கண்களில் கண்ணீர் பெருகியது. அதே பயத்துடன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்ப? இன்னும் இந்த குணம் ஒண்ணு விட்டு போகலையா என்று அழுத்தமான ஒரு ஆண் குரல் அவள் காதில் விழ அவள் மேலும் நடுநடுங்கி போனாள். ஆனால் அதே சமயம் யார் அந்த குரலுக்கு சொந்தக்காரர், அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று தெரியாமல் அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. யார் அவன் என்று பார்க்க நினைத்து மெதுவாக தன் தலையை திருப்பி அங்கு நின்று இருந்தவனை பார்த்தாள். அவள் உலகமே ஒரு நொடி ஸ்தம்பித்து போனது போல் உணர்ந்தாள். அவள் விழிகள் விரிந்தன, முகம் பயத்தால் வெளிரியது. அவளின் இதய துடிப்பு மிகவும் அதிகமானது. தரையில் காலூன்றி நிற்கக்கூட அவளுக்கு சக்தி இல்லாமல் போயிருந்தது. நிச்சயம் இன்னும் சில நொடிகளில் கீழே விழப்போகிறோம் என்று தோன்றியது. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை இவளுக்கு விரைவிலேயே வரும் என்று அவள் கனவில் கூட பார்த்திருக்கவில்லை. அவன் அன்று ஹோட்டல் அறையில் இருந்த அதே இளைஞன்தான். யார் ஒருவனை வாழ்நாள் முழுவதும் பார்க்க கூடாது என்று நினைத்தாலோ அவன் இன்று அவள் முன் வந்து நிற்கிறானே என்று அதிர்ச்சியாக இருந்தது அவளுக்கு. அவள் கையை இறுக்கமாக பிடித்திருந்த ஆதித்யா ஆர்வமாக அவளை மேலும் கீழுமாக பார்த்து கொண்டிருந்தான். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்ல கலர்ஃபுல்லான பொழுதுபோக்கு தான் போலயே என்றான் ஏளனமாக.
நிவேதிதா அவன் கேள்விக்கு பதில் சொல்லும் நிலையில் இல்லை. ஆனால் அதே சமயம் அவள் இவ்வாறு அமைதியாக இருந்தால் அவன் அவளை மிரட்டி பார்க்க நினைப்பானோ என்று தோன்றவே அவள் அப்படி ஒரு வாய்ப்பை அவனுக்கு கொடுத்துவிடக் கூடாது என்று எண்ணிக்கொண்டாள். அவள் கோபத்தை தனக்குள் அடக்கி கொண்டு அவளால் முடிந்தவரை முயன்று அவன் கைப்பிடியிலிருந்து அவனது கையை விடுவித்துக் கொள்ள நினைத்தாள். ஆனால் அவள் எவ்வளவு முயன்றாலும் அவளால் அந்த கையில் இருந்து தன் கையை விடுவித்துக் கொள்ள முடியாமல் போனது. அவள் தன் கரத்தை விடுவித்துக் கொள்ள நினைக்கும் ஒவ்வொரு முறையும் அவன் தன் பிடியை இறுக்கிக் கொண்டே போனான். நிவேதிதாவுக்கு கோபமாக வந்தது. என் கையை விடு என்று கத்தினாள். ஆனால் அவன் அதை கண்டு கொள்ளாமல், இப்படி ஒரு பார்ல இந்த நடுராத்திரியில இவ்வளவு குடிகாரர்கள் மத்தியில டான்ஸ் ஆடுற, அவங்களுடைய அழுக்கான பார்வை உன் மேல படுறதோட அவங்க அழுக்கான கைகளும் உன் உடலத்தோடும், அது உனக்கு பிரச்சனையா தெரியலையா என்றான் சம்பந்தமே இல்லாமல். நிவேதிதாவின் கோபம் அதிகமானது. இங்க பாருங்க மிஸ்டர், இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். நீங்க இப்போ என் கையை விடுங்க என்றாள் கோபத்துடன். ஓ, இப்படி அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுட்டு இவ்வளவு ஆண்களுக்கு ஃப்ரீ இன்விடேஷன் கொடுக்கற, அத பத்தி கேட்டா அது எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமா என்றான் அவனும் கடும் கோபத்துடனே. பாரு மிஸ்டர், எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னுடைய கையை விடு என்றாள். ஓ, சம்பந்தம் இல்லையா? என்ன சம்பந்தம் இருக்குன்னு நான் உனக்கு இப்போ நிரூபிக்கிறேன் என்று கூறி அவள் கையை இறுக்கமாக பிடித்து அவளை வேறொரு கதவு வழியாக வெளியில் அழைத்துச் சென்றாள். அவள் எவ்வளவு முயன்றும் அவளால் அவன் கையில் இருந்த அவள் கையை விடுவித்துக் கொள்ள முடியாமல் போனது. அவன் அவளை வெளியே அழைத்து சென்றிருந்தான். அங்கே வரிசையாக கருப்பு நிற கார்கள் நிறுத்தப்பட்டிருந்ததையும் அதன் அருகில் பல கமாண்டோக்கள் நின்றிருப்பதையும் பார்த்தாள். அவள் குழப்பங்கள் அதிகரித்தன. பாருங்க, நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல. நீங்க வேற யாரோன்னு நினைச்சு இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க என்று அவள் எவ்வளவு கெஞ்சியும் அவன் அவளை விடுவதாக இல்லை.